Hey guys, welcome to Life Inside Happiness. என்னோட ஓன் சிஸ்டர் நெதர்லாண்டில் இருக்கா. எனக்கு யூடியூப் வீடியோ பண்ணுறது பிடிக்கும், கண்டென்ட் க்ரியேட் பண்ணுவேன் அப்படிங்கிறனால எனக்காக ரிங் லைட் ப்ளஸ் ஸ்டாண்டோட சேர்த்து வந்து கிஃப்ட் பண்ணியிருந்தா. அதோட அன்பாக்சிங் வீடியோ, அதை எப்படி செட் பண்ணுறது, அதோட அவுட்கம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோ ஃபுல்லாக டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். சேம் எக்ஸாக்டாக இதே மாதிரி கீழே அந்த ஸ்டாண்டு மாதிரி வச்சு ஹெட் ரொட்டேட் ஆகிற மாதிரி நிறையா ஸ்டாண்ட் லைட் தேடி பார்த்தேன். பட் கிடைக்கல எனக்கு. இதே மாதிரி ரிங் லைட் எதுலையாவது வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இது செட் பண்ணுறது அவ்வளோ கஷ்டம் இல்லாட்டி திடீர்னு பார்க்குறவங்களுக்கு ஃபஸ்ட் டைம் வாங்குறவங்களுக்கு ஒன்றும் புரியாத மாதிரி தான் இருக்கும். அதனால தான் நான் இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். இதே மாதிரி ஸ்டாண்டு யூடியூப் செட் பண்ணுற வீடியோஸ் நான் தேடி பார்த்தேன், எனக்கு கிடைக்கல. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இது ஈச் அண்ட் எவ்ரி ஸ்பேர் பார்ட்டும் தனித்தனியாக தான் கொடுத்துருந்தாங்க செப்பரேட் பண்ணி. இதில் வந்து ரிங்கு வந்து செப்பரேட்டாக வந்துருந்துச்சு. அந்த ரிங்கோடைய கேபிள் வந்து அட்டாச்சாக இருக்கும். ஹோல்டர் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதில் தான் வந்து நம்ம ஃபோனை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். இது கூட வந்து நீளமாக ஒரு ஸ்டிக் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதை தான் வந்து அந்த ஹோல்டருக்கும் அந்த ரிங்கையும் கனெக்ட் பண்ணுற ஒரு ஜாயிண்ட்டு. அது ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து மூவ் பண்ணிக்கலாம் ஃபோனை. இதுதான் வந்து சென்டரில் மாட்டுற மெயின் ஸ்டிக்கர். இதுக்கு வந்து ஸ்டாண்டு. அது வந்து நம்ம இந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். அதை இந்த சென்டரில் இருக்க ஸ்டிக்கரை நான் வந்து ஸ்டாண்டோட அட்டாச் பண்ணணும். அதுக்கான டூல் வந்து தனியாக இருக்கும். இப்போ நான் சர்க்கிள் மாதிரி காட்டுறதும் ஸ்டாண்டோட தான் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ நான் அந்த பால் மாதிரி காட்டுறேன் பார்த்திங்களா, அந்த சில்வர் கலர் பால் வந்து இந்த பிளாக் கலரில் அட்டாச் பண்ணியிருக்கேன். இதுதான் வந்து ஹெட் மூவ் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ காட்டுற ஸ்க்ரூவை தான் அந்த ஸ்டாண்டோட கடைசியில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். அந்த மாதிரி இருக்கிறத வந்து இந்த ஸ்டாண்டோட கடைசி பகுதியில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடணும். இந்த மாதிரி நட்டை கழட்டிட்டு அந்த ஸ்டாண்டோட லாஸ்ட்டில் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணி அந்த நட்டை மாட்டிடணும். அதை வச்சு பார்த்தாலே தெரியும், கரெக்டாக பசில் மாதிரி ஃபிக்ஸ் ஆயிரும். ஃபிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம அந்த சில்வர் ஸ்க்ரூவில் வச்சு மாட்டிட்டு இந்த பிளாக் கலர் ஸ்க்ரூ வந்து மாட்டிடணும். டைட்டாக மாட்டிடணும் நல்லா. அப்போ தான் நல்லா ஸ்டாண்டோட ஃபிக்ஸ் ஆகும். இந்த பிளாக் கலரில் காட்டுறேன் பார்த்தீங்களா, இது ஸ்க்ரூ மாதிரி 2 இருக்கும். அதை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ஆணி மாதிரி இருக்க பகுதியை மட்டும் நம்ம எடுத்துகிட்டு இந்த ஸ்டாண்டையும் கீழே மாதிரி இருக்க ஸ்டாண்டையும் வந்து ஃபிக்ஸ் பண்ணி இந்த பிளாக் கலர் அந்த சர்க்கிள் மாதிரி காமிச்சில் இந்த டூலை வந்து நம்ம நல்லா டைட் பண்ணி மாட்டிடணும். நான் கொஞ்சம் அவசரத்தில் புஷ் மேலே வர மாதிரி திருப்பி மாட்டிட்டு அதை கண்டுக்காதீங்க, நீங்கள் திருப்பி மாட்டிக்கோங்க. ஸ்டாண்டோட பேஸை நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஹெட்டுக்கு போயிடலாம். இந்த ஹோல்டரில் இருக்க ஸ்க்ரூ மாதிரி இருக்க பார்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டிக்கை அதில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மாட்டிடணும். இதுதான் வந்து மொபைல் நல்லா ஃப்ளெக்சிபிளாக மூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் இந்த ஸ்டிக் தான். இதை வந்து நம்ம இந்த ஹெட்டோட ஃபிக்ஸ் பண்ணிடணும். ஹெட்டில் ஒரு சின்ன ஹோல் இருக்கும். அந்த ஹோல் வந்து இந்த ஸ்டிக்கோட ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கனாலே தெரியும் இந்த ஹோல்டர் எப்படி மூவ் ஆகுதுன்னு. இப்போ வந்து இந்த ஸ்டிக்கோட ஸ்டார்டிங் பாயிண்டில் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்க்ரூ இருக்கும். அதை ஓப்பன் பண்ணிவிட்டு ஹெட்டோட எண்டில் வந்து இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இவ்வளோதான். நம்ம பாட்டம் பார்ட் டாப் ரெண்டுமே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இதை எப்படி பொசிஷன் வைக்கணும்னு நான் சொல்கிறேன். இந்த ஃப்ளவர் எக்ஸாம்பிளை வச்சு காட்டுறேன். ஆக்சுவலி ஃபோனை மாட்டினா இந்த மாதிரி தான் நமக்கு சைடில் எந்த ஆப்ஜெக்ட்டும் கவர் ஆகாமல் இந்த கிச்சன் வீடியோஸ் இல்லை ப்ராடக்ட் ரிவ்யூ அதெல்லாம் பண்ணுறதுக்கு கரெக்டான ஸ்டாண்டாக இருக்கும். இதில் கொடுத்துருக்க கேபிளை வந்து நம்ம பவர் பேங்க்லேயோ இல்லை சார்ஜரோட ஹெட்லேயோ நம்ம கனெக்ட் பண்ணி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். 4 பட்டன்ஸ் இருக்குது இந்த சுவிட்சில். ஃபஸ்ட்டு பட்டன் வந்து ஆன் அண்ட் ஆஃப்க்கு. செகண்ட் வந்து இந்த லைட்டில் 3 மோட்ஸ் இருக்குது. 3 லைட் இருக்குது. எல்லோ, ஒயிட்டு, டார்க் எல்லோ அந்த மாதிரி. இன்னொன்று வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு டிக்ரீஸ் பண்ணுறதுக்கு பிரைட்னஸை. மொத்தம் 4 பட்டன்ஸ் இருக்குது. ரூம் லைட்டிங்க்கு இந்த லைட்டு வந்து நம்மளுக்கு எப்படி ஃபேஸ்க்கு ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படிங்கிறத நான் வந்து இப்போ லைவாக காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து எந்த லைட்டும் கிடையாது, ரூம் லைட் தான். எக்ஸ்ட்ரா லைட் எதுவுமே கிடையாது. இப்போ வந்து லைட் ஆன் பண்ணதுக்கப்புறம் எடுத்தது. எந்த மேக்கப், ஃபேஸ் மேக்கப் எதுவுமே இல்லாமல் நார்மலாக நம்ம ஃபேஸ் எப்படி இருக்கும் இந்த லைட்டில் அப்படிங்கிறது தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இது ரொம்ப நேரம் வீடியோ எடுத்து டயர்ட் ஆனதுக்கப்புறம் எடுத்த ஃபேஸ். இந்த ரிங் லைட்டுக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் 5க்கு 4.9. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். டாடா பாய்.